என்னதான் சொல்லுங்க, நம்ம ஊர் மாதிரி எங்கேயும் வராது, நம்ம மக்கள் மாதிரி யாரும் வர மாட்டாங்க. ரீசெண்டாக எங்கள் அப்பா எனக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காருன்ட்டு ஊருக்கு போயிருந்தேன். நான் அங்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. மேக்ஸ் பார்த்தா சின்ன வயசில் 2-3 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அப்போ இருந்த நெய்பர்ஸ் கிட்ட க்ளோஸாக இருப்பேன், மற்றவங்கள்ட்ட அவ்வளோ பழகுனது இல்லை. ஓகே, கம்மிங் பேக் டு ப்ரெசென்ட். நான் ஊருக்கு வந்திருந்ததை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி, என்ன பாப்பா எக்ஸாம் எழுத வந்திருக்கேன்னு சொன்னாங்க, எந்த சென்டர் போட்டிருக்காங்க? அண்ணனுக்கும் அதே சென்டர் தான், நீ அண்ணன் கூடயே போயிட்டு வந்துரு, எதுக்கு அப்பா அலைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, பாப்பா லஞ்ச் பேக் பேக் பண்ணிட்டேன், உள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுட்டேன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சாப்பாடு நல்லா ருசியாகவே இருந்துச்சு. கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோன்னு 3 வகை பொரியல். அவ்வளோ பழகினது இல்லைனாலும் எனக்குன்னு சமைச்சு ஓடி வந்து கொடுத்தாங்க. அந்த மூமெண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே, எப்படியும் அவங்க பையனுக்கு சமைக்க தானே போகிறாங்க, பட் இருந்தாலும் எனக்கும் சேர்த்து சமைக்கலான்னு ஒரு மனசு வேணும் இல்லை? அந்த மனசு தான் சார் எல்லாம். பிஜிஎம்ல எனக்கு பின்னாடி தலைவர் பாட்டு தான் ஓடுச்சு. பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறா.